பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. இரண்டாவது வசனம். கேள்வி செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியைப் போல் இருக்கிறது. மூன்றாவது வசனம். நான்காவது வசனம். ஐந்தாவது வசனம். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி உன் ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார். ஆறாவது வசனம். ஏழாவது வசனம். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையை வளர்த்துக் கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். எட்டாவது வசனம். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். கடைசி வசனம். நீரே இதை செய்வீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். என் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நாங்கள் பார்த்தது உம்முடைய கிருபைகளாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் கூட நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய பிரசன்னத்துக்குள்ளாய் உடைய வார்த்தை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் ஆசீர்வதிங்கப்பா, நீர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 52வது சங்கீதத்தில் மேல ஒரு தலைப்பு உண்டு. தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியன் ஆகிய கோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராக தலங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட மஸ்பீஸ் என்னும் சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலை எழுதப்பட்ட இந்த சங்கீதம்? நீங்க 1 சாமுவேல் புஸ்தகத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 21வது அதிகாரத்துல நீங்கள் அதை வாசித்து பார்க்க முடியும். 1 சாமுவேல் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1-2 வசனங்கள். தாவீது நோபிற்கு ஆசாரியனாகிய அபிமெலேக்கிடத்தில் வந்து போனான். அபிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் மோடு கூட வராமல் நீ ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அபிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்துக்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பகுதி நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. தாவீது வந்து சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும் பொழுது அவர் கன்ஃபார்ம் பண்ணார், அவர் நம்ம வந்து கொள்வதற்கு அவர் ரெடி ஆகிட்டாருன்ட்டு. அவர் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்ட பிறகு அங்கிருந்து வேற இடத்துக்கு தப்பி செல்கிறார். போன இடத்துல நடந்த காரியங்கள் தான் இப்போது நாம் வாசித்தோம். அகிமேலிடத்தில் அவர் போறார். ஆசாரனாகிய இந்த மனுஷனிடத்துல போய் அவர் வந்து சில காரியங்களை பேசுறார். நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். அவர் ரொம்ப பசியா இருந்ததுனால அவர் வந்து சாப்பிடுவதற்கு அப்பங்கள் ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறார். அந்த இடத்துல நீங்க 6-7 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அப்போ அந்த ஆசாரியன் சொல்கிறார் 6வது வசனத்துல, அப்போது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக அப்பங்களை தவிர வேறு அப்பங்கள் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். பரிசுத்த அப்பத்தை கொடுக்கிறார், ரீப்ளேஸ் பண்ணி அந்த பழைய எடுத்து கொடுக்கறதுனால அதை சாப்பிடலாம், அது சாதாரணம் ஆயிட்டு என்று சொல்லி அந்த ஆசாரியன் பொழுது அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அங்கே கடந்து போகும்பொழுது அந்த இடத்துல நடக்கும்பொழுது ஒரு இந்த சம்பவங்களை அந்த இடத்துல ஒரு மனுஷன் பார்த்து கொண்டிருக்கிறான். அதை 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, சவுலுடைய வேலைக்காரர் ஏதோமியன் ஆகிய கோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டு இருந்தான். அவன் சவுலுடைய மேய்ப்பருக்கு தலைவனா இருந்தான். இங்க நடக்கிற சில காரியங்களை கோவேக்கு என்கிற சவுலுடைய வேலைக்காரர் மேய்ப்பருக்கு தலைவனா இருக்கிற ஒரு மனுஷன் தூரத்துல இருந்து இங்க ஒன்று நடக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறான். தூரத்துல இருக்கிறார். தாவீதுக்கு தெரியுது, அங்க இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தாவீதுக்கு நல்லா தெரிகிறது. அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்க நடக்கிற காரியம் அசம்ஷன் தான், அசியூம் பண்றாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அவர் அங்க இருந்து கடந்து போகும்பொழுது தாவீது கேட்கிறார், பட்டயம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அந்த கோலியாத்துடைய பட்டயம் தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆசாரியன் கொடுக்கிறார். இவர் வாங்கி கடந்து செல்கிறார். இது நிமித்தமா என்ன நடக்கிறது? இதை பார்த்துட்டு போன கோவேக்கு என்ன செய்கிறார்? அவர் செய்த சேவை நிமித்தமாய் பாடின சங்கீதம் தான் 52வது சங்கீதம். அவர் அங்கிருந்து போயிடுறாரு. தாவீது அங்கிருந்து கடந்து போகிறார். நீங்கள் அதுக்கப்புறம் 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சவுல் பேசுகிறார். தன் ஊழியக்காரர்கள் கூட பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது
9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சவுலின் ஊழியக்காரர் நின்ற யோதோமனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோப்பில் இருக்கிற அபிதூபின் குமாரனாகிய அகிமேலிடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனங்களை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயங்களை அவனுக்கு கொடுத்தான் என்றான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை வாசிக்கிறோம். இந்த தூரத்துல இருந்து பார்த்தாரு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஜஸ்ட் ஒரு இதுதான் பேசியிருப்பாங்க, இதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரா ஒரு காரியங்கள் யூகித்துக் கொண்டார். சவுல் கேட்கிறாரு, இன்னைக்கு தாவீதை என்கிட்ட யாரும் நீங்க இந்த இடத்துல இருக்கிறோம் சொல்ல மாட்டீங்க, நீங்க யாரும் எனக்கு உண்மையா இல்லை அப்படின்னு சில காரியங்கள் அவர் பேசிக்கொண்டிருக்கும். அந்த இடத்துல இருந்த இந்த ஏதோமின் ஆகிய கோவேக்கு சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க வர பார்த்தேன், தாவீது அங்க வந்தான். அப்ப அங்க இருந்த ஒரு ஆசாரியன் அவருக்கு கர்த்தரிடத்தை விசாரித்து சில காரியங்களை சொல்லியிருக்கிறான், அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வழிக்கு சில போஜனங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புனான். கூடவே கோலியாத்துல பட்டயத்தெல்லாம் வர கொடுத்து அனுப்புனான் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷனை தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த இடத்துல இந்த தோவைக்கு கொடுக்கிறார். ராஜாவுக்கு முன்பதாக நல்ல பெயர் வாங்க வேண்டும், ராஜாவுக்கு அப்புறம் நம்ம தான் ஒரு உத்தரவாதமான ஒரு ஆளாய் நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷனை நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தோவைக்கு பண்ண ஒரு காரியங்கள், நடந்த காரியங்கள் என்ன? அந்த ஆசாரியனை கொண்டு வர சொல்றாங்க. கூட எல்லா ஆசாரியர்களும் வரார்கள். விசாரிக்கும் போது நடந்த காரியங்களை இந்த ஆசாரியன் சொல்லுகிறார். ஆமா, அவர் வந்தாரு, இதோ வேலையா வந்தாரு, சாப்பிட்றதை கேட்டாரு, இதை கொடுத்தோம், அவர் கேட்டாரு, பட்டயத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா நம்பல, ராஜால நம்ப முடியல. உடனே அவர் கோவப்படுறாரு, எங்க இருக்கிறார் சொல்லுன்னு சொல்லும்போது அவருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு அந்த ஆசாரியன். ராஜா குறை கோபம். உடனே அந்த கோவக்கிட்ட சொல்றாரு, அதுக்கு முன்னாடி தன்னுடைய சேவர்கிட்ட சொல்றாரு, இந்த ஆசாரியெல்லாம் கொன்று போடுங்க, எல்லாம் கொண்டு போடுங்க, எல்லாம் எனக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க, ஆசாரெல்லாம் கொன்று போடுங்க என்று சொல்லி இந்த சவுல் தன்னுடைய சேவகர்களுக்கு கூட வேலை செய்கிற சேவர்களுக்கு ஒரு கட்டையிடும் பொழுது எந்த ஒரு மனுஷனுக்கு தைரியம் வரல, யாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. எந்த ஒருத்தர் ராஜா சொல்றாரு வெட்டி போடுங்க, இந்த ஆசாரியர்கள் 85 ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் வெட்டி போடுங்கள் என்று தன்னுடைய சேவர்களுக்கு கட்டையிடும் போது ஒரு மனுஷனும் என்ன பண்ணல, வெட்டுவதற்கு துணிச்சல் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்களால முடியாது, எப்படி ஆசாரங்களை கை வைக்க முடியும்? தோவல் கிட்ட இந்த சவுல் சொல்றார், நீ போய் வெட்டி போடு, நீ போய் அப்பன் விழு அப்படின்னு சொல்லும் பொழுது 17-18 வருஷம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய பட்டயத்தினால் 85 ஆசாரியர்களை இந்த தோவைக்கு கொன்று போட்டான் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். இந்த சம்பவங்கள் தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லும்போது தாவீது சொல்றார், அப்பவே எனக்கு தெரியும், அந்த இடத்துல தோவைக்கு இருக்கும்போது எனக்கு டவுட்டா இருந்துச்சு, நிச்சயமா சொல்வான்னு சொல்லிட்டு ஒரு வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு அவர் எழுதின சங்கீதம் தான் இந்த 52வது சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வருத்தத்துல அவர் எழுதினதான ஒரு சங்கீதம். இந்த தோவைக்கு குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை தான் இந்த காலை வேளையில ஒரு இடத்துல நான் பேச விரும்புகிறேன். தாவீது சொல்லும்போது சங்கீதமாக எழுதும் போது இப்படியா எழுதுகிறார், பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வசனத்தை அவர் பாட்டாய் சங்கீதமாய் அவர் எழுதுகிறார். பலவானே பொல்லாப்பின் மேல் ஏன் பெருமை பாராட்டுகிறார், ஏன் பெருமை? அவர் என்ன சொல்றார், அந்த நாவை குறித்து அவர் பேச விரும்புகிறார். இந்த நாவினால வருகிற வஞ்சகத்தை குறித்து பேசப்படுகிற காரியங்களை குறித்து பேசப்படுகிற ஒரு மனுஷனுடைய நாவு அவன் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறான், அவன் சரியாய் பயன்படுத்தினால் அதுக்கான ஆசீர்வாதம் உண்டு. அவன் மனுஷன் தீயக்காய், கபடாய், வஞ்சனையாய், பெருமையாய் தன்னுடைய நாவை பயன்படுத்துவானால் அதற்குரிய நியாயத்திற்கு உண்டு என்பதுதான் சங்கீதம் 52 தாவீதினால் எழுதப்பட்டதாக காணப்படுகிறது. ஏன் உனக்கு பெருமை? அவருக்கு ஒரு பெருமை, நம்ம தான் ராஜாக்கு உண்மையா இருக்கிறோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட் ராஜாக்கு இதை அறிவித்தோம், தாவீது எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம தானே சொன்ன ராஜாக்கு இப்ப நம்ம சகோதரன் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு பெருமை அவருக்கு. பொல்லாப்பினால் ஏன் பெருமை பாராட்டுகிறார்? பெருமை வேணாம். இந்த காலவேல அதான் சொல்ல, இன்னைக்கு நம்முடைய நாவும் கூட அனைவரத்த பெருமையை பேசுகிறது. பெருமைனாலே சில வார்த்தைகள் வருகிறது. பெருமை நல்லா விளங்கிக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த பெருமை உதவாது. என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெருமை என்ற காரியங்கள் வருதோ நல்லா விளங்கிக் கொள்வோம், நம்ம விட்டு கிருபை விளக்குதுன்னு அர்த்தம். பெருமை நமக்குள்ளாய் வரும்போது, பெருமையான பேச்சுகள் நம்மளோட வாயிலிருந்து புறப்படும் போது நம்மையும் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் வைத்திருந்த கிருபை நாம் எழுந்து போகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. பெருமையை எனக்கு வேண்டாம்.
அவர் எனக்கு தெரியும், அந்த போதகர் எனக்கு தெரியும், என்ன நான் இவரை எனக்கு தெரியும். வேற ஸ்தலங்கள்ல ஒரு பெருமை, வீட்டுல ஒரு பெருமை, தன்னுடைய கணவரை குறித்து சில நேரத்தில் சில பேருக்கு பெருமை. எனக்கு கிடைத்த மாதிரி யாருமே கணவர் கிடையாது. சில பெண்களுக்கு பெருமை, எனக்கு கிடைத்த வீட்டுக்காரர் மாதிரி, எனக்கு கிடைத்த மனைவி மாதிரி, எனக்கு இருக்கிற பிள்ளைகள் மாதிரி, எனக்கு இருக்கிற தாய் தகப்பன் மாதிரி, எனக்கு இருக்கிற வேலை மாதிரி, எனக்கு பெற்ற பிள்ளைகள் மாதிரி பெருமையில நீங்க அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சில நேரத்தில் அது பெருசா தவறா தெரியறது கிடையாது. ஒரு பெருமை நம்ம இதயத்துல எல்லாம் பெருமை தான். இன்னைக்கு பெருமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பெருமையில விழுந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பெருமையில நம்ம வாழ்கிறோமோ நமக்கு அது பெருசா பெருசா தெரியறது கிடையாது. இந்த பெருமை தாவீதுக்கு பெருமையே இல்லை பாருங்களேன். இவர் சொல்றாருன்னா ஏன் பெருமை பாராட்டுகிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு பெருமை இல்லைன்னு தானே. இதை விட பெரிய மனுஷன் தாவீது கோலியாத்தை கொன்றாரு, அவர்களுக்கு பெருமையே இல்லை. நான் தான் கோலியாத்தை பண்ண தெரியுமா அவங்களுக்கு? என்ன குறித்து நான் பாட்டு பண்ணேன். எந்த ஒரு இடத்துலயுமே கோலியாத்தை கொன்றது நான் தான் செய்தேன். கோலியாத்து அந்த ஒரு சம்பவத்தை எங்குமே கொண்டு வந்து காண்பிக்காத ஒரு நல்ல ஒரு உத்தமன் தாவீது, உண்மை உள்ளவர் தாவீது, செயல்களை சரியாய் செய்கிறவர் தாவீது, தேவனை இருதயத்தை கேட்டவர் தாவீது, உண்மையா இருக்கிறது என்று சொல்லி தேவன் முன்பு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் இந்த தாவீது. அவருடைய பெருமையை இல்லை பாருங்களேன். 40 நாள் எத்தனை பேரை வந்து அலக்கழித்துக் கொண்டிருந்த கோலியாத்தை ஒரு மனுஷன் ஒரு நொடியில ஒரு கொஞ்ச நேரத்துல சாழ்த்து போட்ட இந்த தாவீதுக்குள்ள பெருமையே கிடையாது. பெருமையே இல்லாமல் இருந்த தாவீது நல்லா விளைவிக்கும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில பெருமை மாற்றம் இராதபடிக்கு நீங்க நம்ம காத்துக்கொள்ள கால வேலையிலும் கூட நாம் விலகிக் கொள்ளணும். பெருமை பேசாதபடிக்கு. அதாவது சொல்றார், பலவானே ஏன் பெருமையாய் பேசுகிறார். 52ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாட்டுகிறாய், தேவனுடைய கிருபை இருக்குது, தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது என்று சொல்லி சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். நீங்க தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கேடுகளை செய்ய எத்தனை பண்ற, நீ ட்ரை பண்ணிட்டே இருக்கிற. ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? எந்த வாய்ப்பு வந்தா அவனோட வாழ்க்கை நம்ம கெடுத்து போடலாம். ட்ரை பண்ணாத, கேடுகளை செய்ய எத்தனை பண்ணாத, அப்படிப்பட்ட யோசனை உனக்கு வேண்டாம். கபடு செய்ய உன் நாவு, வஞ்சகம் செய்கிற உன் நாவை நீ அடக்கிக்கொள். நீ அப்படியாக உன்னுடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால், உன்னுடைய நாவு அப்படிப்பட்டதா இருக்குமே ஆனால், ஒரு தீட்டப்பட்ட சவகரன் கத்தியை போல இருக்குமே ஆனால், உன் வாழ்க்கை மாத்திரம் மற்றோட வாழ்க்கை அழுக்கும்படிக்கு ஒரு நாவை நீ பயன்படுத்துவாயே ஆனால் உனக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல தாவீது எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதால் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதி புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, தெலிலாள் என்ற ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் வெகு நாளாய் சிம்சோனிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அவளுடைய பேச்சிலே அவள் வார்த்தையினாலே அவள் அலட்டிக் கொண்டிருக்கிறார். பெரிய பராக்கிரமசாலிதான் இந்த சிம்சோன். அவரால் பலமுள்ள ஒரு பெரிய ஒரு மனுஷன், தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். இப்போ ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ வார்த்தையினால் அவர் அலட்டிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறார். எப்ப இவரை சாய்க்கலாம், எப்ப இவருக்குள்ள இருக்கிற காரியங்களை நாம் பார்க்கலாம். இன்னைக்கும் நான் சொல்றேன், மற்ற வாழ்க்கை என்ன நடக்குது சொல்லி நீங்க பேசி தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் நினைக்காதிருங்க. அவனோட வாழ்க்கை என்ன நடக்குது, அவன் போனான் என்ன நடந்துச்சு, என்ன பேசி இருப்பான், நம்ம கேட்டு தெரிந்து ஒரு நாள் அப்படிப்பட்ட என்ன நமக்குள்ள வேண்டாம். அனைவருக்குள்ள இருக்கும் அந்த மாதிரி காரியங்கள்லாம். அவன் லைஃப்ல என்ன இருக்கு, மறைந்திருக்கு, தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தெளிவானுடைய எண்ணம். லைஃப்ல கடைசி நடந்தது என்ன, ஒரு சவரன் கத்தினாலே அவரோட தலை மொட்டை எடுத்து அவரோட வாழ்க்கை சின்ன பின்னமாய் மாற்றினது என்கிற தேவனோட வார்த்தையில் அவரோட ஆத்மா கசந்து போகும்படியாய், ஆத்மா ஒண்ணுனா ஒரு வெறுப்பு நிறைந்த ஒரு இருதயமாய் அவனோட இருதயம் மாறினது இருந்தா எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தைகள், இந்த வார்த்தை அவன் லைஃப்ல தேவன் வைத்திருந்த தரிசனத்துக்கு நேரம் போக முடியாதபடிக்கு, தேவன் வைத்த அழைப்புக்கு நேரம் போக முடியாதபடிக்கு, தேவனோட அழைப்புக்குள்ள நிற்கக்கூடாதபடிக்கு அவனோட வாழ்க்கை தடம் புரண்டு செய்தது எதுன்னு கேட்டா, ஒருத்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் வாழ்க்கையை நிர்மூலமாக்கி அவனை மொட்டை அடிக்கும்படியாய் அவன் வாழ முடியாதபடிக்கு செய்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தியோட வார்த்தைகள். தீட்டப்பட்ட சவரன் கத்தி போல இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் இருக்குமே ஆனால் நல்லா விளையக்கூடும். மற்றவருடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்னா அது வந்து சீரழிச்சிடும். நீ நல்லா இருக்கலாம் நினைக்கவே முடியாது. வெளியில நல்லா வாழ்ந்துடலாம், நமக்கு 1100 வெள்ளிக்காசு வந்து தரம் சொல்லியிருக்கிறா, மொத்தம் இவ்வளவு வெள்ளிக்காசு நமக்கு கிடைக்கும், வாழ்ந்துடலாம். நம்மளோட வார்த்தை வைத்து விவசாயத்தை பண்ண வார்த்தை வைத்து
நல்லா விளங்கிக் கொள்வோம். கேடுகளை செய்ய எத்தனம் செய்யாதபடிக்கு இன்னைக்கு நம்முடைய வார்த்தையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது சங்கீதத்தில் சொல்லுகிறார். வேணாம், அவனோட வாழ்க்கை என்ன நடக்கணும் செய்ய விரும்ப, என்ன நடக்கணும் பார்க்க வேணாம், வஞ்சகமாய் பேச வேணாம், சூசகமாய் பேச வேணாம், வார்த்தைகளை நாம் அடக்கி வாழணும். இன்னைக்கு குடும்பங்களா இருக்கட்டும், வேலை ஸ்தலங்களா இருக்கட்டும், நம்ம அப்படிதான் இருக்கணும். ஏதோ உண்மையா இருக்கிற சில பேர் தான் இருக்கிறாங்க, வேலை ஸ்தலங்களா பார்த்தா தன்னோட பாஸுக்கு அப்படி இருப்பாங்க, என்ன நடந்தாலும் போய் அப்படியே சொல்றது. இயற்கையா நிறைய இடத்துல பார்க்க முடியும். நான் வேலை ஸ்தலங்கள்லாம் பார்க்கலாம். நம்ம சில பேர் 4 பேர்ல 3 பேர் இடத்துல நம்ம பேசி இருப்போம், சில காரியங்களை அப்படியே ஷேர் பண்ணிருப்போம். எப்படிதான் அங்கே போகணும்னு தெரியாது. சொல்லுவாங்க செவுத்துக்கம் காது உண்டு. இந்த டிவிஎஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நீ தனியாக கூட பேசினா கூட இந்த செவுத்துக்கம் காது உண்டு போயிட்டு அப்படின்பாங்க. சில பேர் அப்படி இருப்பாங்க, அங்க இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவனுடைய காது நம்ம இங்க பேசுறதை கேட்டுட்டு இருக்கும். அங்க பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனா நம்ம இங்க என்ன பேசுறோம் அந்த காது அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். சில பேர் அங்க நடக்குது, இங்க காது அப்படி வாங்கி தன்னுடைய எஜமானுக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க பேசினாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்லா விளங்கிக் கொள்வோம். இது நமக்கு உதவாது, இது உண்மையா இருக்கிறது அல்ல. இது போட்டு கொடுக்கிற காரியம் எத்தனை பண்ணுகிற ஒரு காரியமாய், கபட் நிறைந்த இதயத்தோடு கூட செயல்படுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நாம் அதைதான் பாட்டா எழுதுகிறார். தோவைக்கு குறித்து அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டதுனால ஒரு சங்கீதமாக எழுதுகிறார். இந்த காலங்களில் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நம்ம மேல வரவே முடியாது, நம்ம பெரிய ஆழ முடியாது. சில நேரங்கள் காத்து மாறி மாறி அடிக்கும், ஒரே மாதிரி அப்படியே காத்து அடிச்சுட்டே இருக்காது, மாறி மாறி அடிக்கும், சூழ்நிலைகள் மாறும். இவர் நம்பி சில காரியங்கள் அவருக்கு போட்டு கொடுத்து இல்லை அப்படியே வளர்த்துனோம், தேவனுக்கு நினைச்சாரு. நடந்தது என்ன? சவுல் பெரிய ஒரு அங்கீகாரம்லாம் கிடைக்கல, அவர் பெரிய படைக்கலவனெல்லாம் மாத்தில, அவர் சாதாரணமா வச்சிருந்தார். சவுல் நடந்தது என்ன? 30 வயதுக்குள்ளாய் 35 இயர்ஸ்ல அவர் மரித்து போனார். அவர் நினைச்சாரு நம்ம சொல்லிட்டதுனால பெரிய நாள்லாம் மாத்தி சொன்னதுனால என்ன நடக்குதுன்னு கூட சரியா சில பேருக்கு தெரியாது. யூகித்து இதுதான் பேசியிருப்பாங்க, இதுதான் சொல்லியிருப்பாங்க சொல்லி சில யூகித்து எந்த ஒரு வார்த்தை நம்ம சொல்லாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பேசினாங்கன்னு தெரியாது, ஆனா கண்ணு மட்டும் பார்த்தது 2 பேர் பேசுறதால என்ன பேசுனதுதான் தெரியாது. அப்படித்தான் இன்னைக்கு தோவுக்கு செயல்பட்டார். இந்த மாதிரி விசாரித்து சொன்னார். நடந்தது என்ன? 85 தேவனுடைய மனுஷர்கள் ஆசாரியர்கள் கொல்லப்படுவதற்கு அவன் சொன்ன ஒரு மெசேஜ், அவர் வாழ்நாள் சொல்லப்பட்ட ஒரு மெசேஜ் காரணமாக இருந்ததை நாம் மறுக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம சொல்லப்படுகிற வார்த்தைகள் தவறாய் கன்வே பண்ணுகிற மெசேஜ்கள் பார்த்து நம்ம தவறாய் புரிந்து கொண்டு தவறாய் அர்த்தம் கொண்டு நம்ம செயல்படும் பொழுது அந்த இடத்துல பாருங்க பெரிய கொலாப்ஸ் ஆகும், குடும்பங்கள் பிரியும், சண்டை உண்டாகும், அந்த இடத்துல தரிசனங்கள் மாறி போகும். தேவன் அழைப்புக்கு நேரம் நடந்துட்டு இருப்ப அழைப்பை விட்டு விலகி போவதற்கு நேரமா இருக்கும். எதுவும் பெருசாக நடக்கல. வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நல்லா விலகி கொள்வோம். இன்னைக்கு வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். தேவையானதை மாத்திரம் பேசுவோம், தேவையான பேசாமல் இருப்பது நமக்கு என்னது? நலமாய் இருக்கும். 3வது நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நன்மையை பார்க்கலும் தீமையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கலும் பொய்யையும் விரும்புகிறார். நீ பொய்யை ரொம்ப விரும்புகிற, பொய்யை விரும்புகிறார். பொய்யை விரும்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுற, பொய்யை விரும்புற. நம்ம யாருமே பொய்யை விரும்ப மாட்டோம், அப்படிதானே? யாரா பொய்யை விரும்புவாங்களா? பொய்யை விரும்புவீங்க. பொய்யெல்லாம் நம்ம விரும்பவே மாட்டோம், ஆனா பேசுவோம். பொய்யெல்லாம் யாரும் விரும்புறது கிடையாது, ஆனா பேசுவது உண்டு. அதாவது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொய்ன்னு சொல்லும்போது பெருசாக நமக்கு தெரியாது, மாற்றி பேசுறது. பொய்னா நம்ம எடுக்கல, திருடல, அது இல்லை. சில நேரத்தில் மாற்றி பேசுறதுக்கு தெரியுங்களா, அது பெரிய ஒரு பொய். மாற்றி பேசுறது. அன்னைக்கு சவுல் கேட்டால் ஒரு மாதிரி சொல்லலாம், தாவீது கேட்டால் வேற மாதிரி சொல்லலாம். அன்னைக்கு சவுலுடைய வாழ்க்கையில இது இருந்துச்சு, மாற்றி பேசுகிற ஒரு காரியங்கள். சாமுவேல் கேட்கிறாரு, நம்ம எல்லாத்தையும் முறியடிச்சிட்டியா? முறியடிச்சிட்டேன், கர்த்தர் சொன்னபடியே செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டினாரு. அப்பயே ஆடு சத்தம்லாம் கேட்குது. இல்ல ஆரம்பிக்கிறேன், இல்ல அது நம்முடைய ஆட்கள்லாம் சிலது ஆண்டருக்கு பலி செலுத்தும்படியாக கொண்டு வந்தாங்க, அதோட சத்தம். நானும் அப்படிலாம் பண்ணல. ராஜா தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் இன்னைக்கு மாற்றி பேசுவானே, ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை இன்னைக்கு மாற்றி பேசுவார்கள். ஏனால் ஒரு விஷயத்தை நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், நாம் அதை சிக்கிக் கொள்ளக்கூடாது, அதை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு நம்ம மாற்றி பேசி நம்ம அப்படி செயல்படும் பொழுது மேல ஒருத்தர் பார்த்துட்டு
வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அது பில்லி சூனிய பாவத்துக்கு அது ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். அது எப்பேற்பட்ட பாவமா இருக்குது பாத்தீங்களா? பில்லி சூனிய பாவத்துக்கு அது ஏதுவாய் காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பிக்கிறது. மாற்றி மாற்றி பேசுகிறது. ஒரு கிட்ட ஆமா ஆமா வேற மாதிரி பேசுவதும், இன்னொரு கிட்ட இன்னும் உல்டா பண்ணி பேசுவதும், வேற ஒரு கிட்ட வேற மாதிரி பேசுவதும் நிறைய பேர் அப்படி பார்க்கலாம். நிறைய பேரை பார்க்க முடியும். இன்னைக்கு நல்லா விலகிக் கொள்வோம். நான் அப்படி இருக்கிறோன்றதுனால மெசேஜ் கிடையாது, அப்படிலாம் இருக்கும், அப்படி கிடையாது. வேத சொல்லப்பட்ட காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேத காண்பிக்கப்பட்ட சொல்லப்பட்ட சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பொய்யை விரும்ப வேண்டாம். விரும்புவது பொய் என்று சொல்லும் பொழுது கிளியரா சில காரியங்கள் தெரியும். சில காரியங்கள் மாற்றி மாற்றி பேசுவதும் தேவனுடைய பார்வைக்கு அது தவறானதாய் காணப்படுகிறது. பொய்க்கு பிதா பிசாசானவர் என்று சொல்லி நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். ஒரு நாள் அவன் நமக்கு பிதா அல்ல, நம்முடைய பிதா வானத்தை பூமி உண்டாக்கின தேவனா இருக்கிறார். அவர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். அவர் கவனித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேதம் சொல்லுகிறது நீங்களும் நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விளையாட்டா பேசினேன், சும்மா உலாக்கட்டிக்கு பேசினேன், சும்மா ஜோக்குக்கு பேசினேன். எல்லா வார்த்தைகளுக்கும் வாழ்ந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனுக்கு முன்பதாக நின்று ஒவ்வொருவரும் கணக்கு கொடுத்து ஆக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கணக்கு கொடுக்க முடியாதவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் நித்திய ஆக்கணைக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். நீ போ, உனக்கான ஜட்ஜ்மெண்ட் தான். எதுவும் பெருசெல்லாம் பாவம்லாம் பண்ணிருக்க மாட்டான். வார்த்தைகள், பெருமையான பேச்சுகள், கபடு நிறைந்த வார்த்தைகள், வஞ்சகமாய் பேசுவது, குத்தி காண்பித்து பேசுவது, மற்ற இருதயத்தை காயப்படுத்துவது, தேவையில்லாமல் இவர்களை குறித்து அவர்கிட்ட போய் சொல்லுவது, பரப்புற டம்மார் அடிக்கிறது சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஒரு மூலையில நடந்த ஒரு சம்பவமா இருக்கும், அதை டம்மார் அடிக்கிறது வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியபடிக்கு செய்கிறது. எல்லாம் கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அப்படிப்பட்ட வஞ்சனைகள் இருக்குமே ஆனால், மாற்றி மாற்றி பேசுகிற தன்மையுள்ள இருக்குமே ஆனால், பொய்யை விரும்பி பேசுகிறவர்களா இருக்குமே ஆனால், எத்தனம் பண்ணுகிறவர்களாய் வாழ்க்கை கெடுக்கிறவர்களாய் நம்முடைய வார்த்தையில் இருக்குமே ஆனால், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்டுக்கொள்வோம். இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட ஒன்று மூணு நாவில் இருந்து புறவாதபடிக்கு நீங்கள் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 5வது வசனத்துல அதற்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன? தேவன் உன்னை என்னென்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார். உன்னை பிடித்து உன் வாசத்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனோட ஒரு தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். இது தோவைக்கு குறித்து எழுதப்பட்ட ஒரு காரியமாக ஒரு சங்கீதமா இருந்தாலும், அவன் நாவனால சொல்லப்பட்ட வஞ்சகத்துக்கு என்ன முடிவு, என்ன ரிசல்ட், என்ன ஜட்ஜ்மெண்ட் தேவன் கொடுப்பார் என்பதை தாவீது அழகாக எழுதி வைத்தார். இன்னைக்கு அதேதான். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல அப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்குள்ள இருந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால், வேலை ஸ்தலங்கள் இருக்குமேயானால், குடும்பங்கள்ல பெருமை இருக்குமேயானால், இதுதான் ஜட்ஜ்மெண்ட், இதுதான் நீதி, இதுதான் செய்வார் தேவன் என்பதை தாவீது, பரிசுத்த ஆவி நிறைந்த தாவீது, ஆவியார் மூலமா வழிநடத்தப்பட்ட தாவீது எழுதி வைக்கப்பட்ட சங்கீதம் இது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வப்பெருக்கை நம்பி தன் தீவினையினால் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள் என்று சொல்லி வேதத்துல தாவீது சொல்லுகிறார். அப்புறம் அவர் சொல்றாரு, தோவைக்கு குறித்து எழுதிட்டு நானோ, தாவீது சொல்றாரு, நானோ, அவருக்கு அந்த தகுதி இருந்திருக்குது பாருங்க, அவருக்கு அந்த ரைட்ஸ் இருந்திருக்குது பாருங்க, அவரால் முடிந்து பாருங்க. நானோ, அவர் சொல்றார், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒரு மரத்தை போல இருக்கிறேன். அவர் சொல்றார், தன்னை குறித்து சாட்சி சொல்றார், தைரியமா சொல்றார், தேவனுக்கு முன்பதாக சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன், எனக்குள்ள அப்படிப்பட்ட வஞ்சனையான காரியங்கள் இல்லை. நீங்க நல்ல டவுட் லைஃப் நீங்க வாசித்து பாருங்க. அவருக்குள்ள இப்ப சொல்லப்பட்ட எந்த ஒரு தவறான காரியத்தும் தன்னுடைய வாழ்நாள எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு மனுஷனாய் இந்த தாவீது காணப்பட்டார். இந்த தாவீது அப்படியே காணப்பட்டார். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். குறை சொல்லவே முடியாது இந்த தாவீதை. அவர் சொல்றாரு, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒரு ஒலிவ மரத்தை போல இருப்பேன். அப்படி சொல்லல, என்ன சொன்னார்? இருக்கிறேன், ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து இந்த இடத்துல சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மன நிறைவோடு கூட, ஒரு உற்சாக மனதோடு கூட அவர் தன்னை குறித்து சொல்றாரு பாருங்க. அவர் சொல்லும் போது சொல்றாரு,
நான் ஒரு ஒளிவு மரமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? நான் பச்சைமா ஒரு நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்ட ஒரு மரம் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தாவீது சொல்லும்போது சொல்றாரு, அவன் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒரு ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்றதை நாம் வாசிக்கிறோம். அவர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுகிறாரு பாருங்களேன். நான் ஒளிவு மரம், எங்க ஒளிவு மரம் தெரியுமா? தோட்டத்துல இல்ல, ஏதோ ஒரு மூலையில இல்ல, ஏதோ ஒரு வனாந்தரத்துல ஒரு ஒளிவு மரமா இல்ல, யாரும் இல்லாத ஒரு இடத்துல இல்ல, தேவனுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய ஆலயத்தில் நான் ஒரு ஒளிவு மரமாய் நான் காணப்படுகிறேன். என் தேவன் அப்படியே ஒரு ஒளிவு மரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் தேவனுக்கு ஒரு ஒளிவு மரம், தேவனுடைய ஆலயத்துக்கு நான் ஒரு ஒளிவு மரமாய் இருக்கிறேன். நான் யாரை நம்பி இருக்கிறேன்? தேவனையும் தேவனுடைய கிருபையும் நான் நம்பி இருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து ஒரு சாட்சியை அழகாய் இதயத்தின் ஆழத்தில் ஒரு சாட்சியை வைக்கிறார். இந்த சங்கீதம் 52. அவர் எந்த அளவுக்கு ஆலயத்தை குறித்து பேசுகிறார் பாருங்களேன். அன்னைக்கு இப்படிப்பட்ட ஆலயங்கள் கிடையாது. இப்படிப்பட்ட ஆலயங்கள் இருந்தா, பெரிய பெரிய ஆலயங்கள் உண்டா? இயேசு போட்ட ஆலயங்கள் உண்டா? டேபர்நாக்கல், ஆசாரிப்பு கூடாரம் தான். அவர் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையில அவர் எங்க அதிகமா தங்கி இருக்கணும்னு நினைச்சாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துல. நீங்க சங்கீதம் 27 நாள் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தாவீது என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 27 நாள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. அவருக்கு அதான் ஆசை பாருங்களேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் பாருங்களேன். என்ன பார்க்கணும்னா கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். ஒரு ஆசை பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துல ஆராய்ச்சி பண்ணணும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் தங்கியிருப்பேன். எவ்வளவு நாள் இருக்கணும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அதுதான் தாவீது விருப்பமாய் காணப்படுது. அவருடைய ஆலயத்துல அவருடைய மகிமையை பார்க்கணும். அவர் தன்னை குறித்து சொல்லும் போது ஒரு பச்சை மரமாய் சொல்வதற்கு காரணம் எந்த அளவுக்கு அவர் ஆலயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் 122வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தாவீதின் சங்கீதம் தான் அதுவும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். யார் சொன்ன பொழுது? பாபா ஆலயத்துக்கு போனா இவரை கூப்பிட போது கிடையாது. இவர் எப்பவுமே ஆலயத்தில் தங்கி இருக்கிற நாடுகிறவர் இந்த மனுஷன் தாவீது. அவர்கள் சொல்லும் போது இவருக்கு ஒரு மனம், நீங்க வாங்க ஆலயத்துக்கு போவோம், வாங்க ஆலயத்தில் ஆராதனை செய்வோம், ஆண்டவருக்கு மகிமை ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஒரு டெஸ்டிமோனிஸ் தான் நான் பிடிச்சிருக்கு. தேவனுடைய ஆலயத்தில் மற்ற முன்னாடி பச்சையான ஒளிவு மரத்தை அவர் சொல்லல, அடுத்த பார்க்கிற மாதிரி ஒரு பச்சையான ஒரு வாழ்க்கை வாழறேன் அப்படின்னு சொல்லல. தேவனுடைய ஆலயத்தில் நானும் பச்சையான ஒரு ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய ஆலயம் அப்படியே அவர் பார்க்கிறார். சாமுவேல் எங்க வளர்ந்தா நமக்கு எல்லாம் தெரியும். தேவனுடைய ஆலயத்தில் வளர்ந்தார் சாமுவேல். நீங்க அப்படியே ஒரு ஹிஸ்டரியை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையினாலே சாமுவேலுடைய காரியங்களை உறுதிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை வாசிக்கிறோம். அவர் ஒரு வேலை அந்த இடத்துல ஏறி இருந்தாலும் அவரை வளர்த்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் வளர்த்தார். கர்த்தர் தான் அவரை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவரோட பேச அவர் ஆழக்கமானார். சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்தார். ஆலயம் என்பது சாதாரண ஒரு இடம் கிடையாது. உங்க வீட்டில் யார் வேணா அவரை வளர்க்கலாம். அம்மா அப்பா இருக்கலாம், அம்மா அப்பா அவரோட படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், உலகம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் அந்த மனுஷன் ஆலயத்தில் இருக்கும் பொழுது அவனையும் தெரியாமல் அவன் வளர்க்கப்படுகிறான். இதுதான் உண்மை. அவன் ஆலயத்தில் இருக்கும் பொழுது அவனையும் தெரியாமல் அவன் வளர்க்கப்படுகிறான், அவன் உருவாக்கப்படுகிறான், அவன் அப்படியே வளர்ந்து வருகிறான். அப்படியே வளர்ந்து வருவான். அவன் அந்த மரத்துக்கு தேவன் அனைத்தும் ஒரு வீட்டில் சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம், வீட்டில் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். அந்த மரமாய் ஒரு நல்ல ஒரு பச்சையான ஒளிவு மரமாய் மாறுவதற்கு அதுக்கான சோர்ஸ் எல்லாமே இந்த ஆலயத்திலிருந்து கொடுக்கப்படும். தேவனுடைய வார்த்தை மூலமாய் பேசப்படும். தேவன் அவனை அப்படியே வளர்த்தெடுப்பார். தேவன் அப்படியே அவனை உருவாக்குவார். அவனுக்கு தரிசனங்களை கொடுப்பார், எண்ணங்களை கொடுப்பார், ஆசைகளை கொடுப்பார். உனக்கான வைத்திருக்கிற காரியங்கள் தேவன் அவனோடு கூட பேசுவார். யாரெல்லாம் ஆலயத்திலே வளர்கிறார்களோ,
ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலயத்தை தன்னுடைய வாழ்க்கை நாட்டப்பட்டவர்களால் வளர்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பார்வைக்கும் தன்னுடைய பார்வை விலகிக் கொள்ள முடியும். அவர்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில ஒரு பச்சையான ஒரு ஒளிய மரத்தை போன்றிருப்பார்கள். இவர் நம்புறீங்க இதை? அல்லேலூயா. நல்லா சில நேரத்தில் சில பேர்களோட லைஃப்ல பார்க்கும்பொழுது வாழ்க்கை வாழறாங்க, நல்லா சந்தோஷம், வாழ்க்கை வாழ்கிறோம், வெளியே வாழ்கிறோம், வேலை ஸ்தலத்துல வாழ்கிறோம், வீட்டுல வாழ்கிறோம், ஆலயத்துல வாழ்கிறோமா? நல்லா வாழுறோம். ஆலயத்துல வாழ்கிறேனா, ஆலயத்துல நான் வளர்கிறேனா ரொம்ப முக்கியம். ஆலயத்துல வளர்கிறவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பச்சையான ஒளிவு மரத்தை போல இருப்பார்கள். அவர்கள் சாட்சி சொல்ல முடியும், நான் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தமா இருக்கிறேன் அப்படின்னா நானும் இல்லை, நான் அப்படி மாறல, கர்த்தர் என்னை அப்படி மாற்றினார், கர்த்தர் என்னை அப்படி உருவாக்கினார். எங்கேயோ அலைந்திருந்த என்னை தூக்கி எடுத்து எதற்கு நான் ஓடிக்கொண்டிருந்த என்னை, மனுஷன் பேசுகிற பாஷை பேசாமல் எப்படியோ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த என்னை ஆண்டவர் தூக்கி வந்து இன்னைக்கு ஜனங்களோடு கூட பேசும்படியாய், ஜனங்களுக்கு அதிகாரம் செலுத்தும்படியாய், ஜனங்களை வழி நடத்தும்படியாய், தேவனுக்கு நேராய் செலுத்தும்படியாய், ஜனங்களை நடத்தும்படியாய் யார் மாத்தினா? என்னை எப்படி இப்படியா மரமாக ஒரு பச்சையான ஒரு ஒளிவு மரத்தை மாற்றினது யார்? தாவீது கிட்ட சொல்வார், ஆண்டவர். ஆண்டவர் தான் அப்படி மாற்றினார். இன்னைக்கு நீங்க நானும் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறோம்? ஒரு பச்சையான ஒரு ஒளிவு மரத்தை போல நான் வாழ்கிறேன்னா என் வாழ்க்கை தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பச்சையான ஒளிவு மரத்தை போல காணப்படுகிறதா? அதற்கு அடையாளம் என்ன? எப்படி சொல்ல போறோம்? இல்ல, நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் வளர்கிற ஒரு பச்சையான ஒரு ஒளிவு மரம். தாவீது சொன்னார்ல, தாவீது சொல்லாமலா? அவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க, செழிப்பாக இருக்கிற ஒரு பச்சை மரம். பச்சை ஏன் சொல்றாரு? தேவன் ஆலயத்தில் இருக்கிற ஒளிவு மரம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? தேவன் ஆலயத்தில் இருக்கிற ஒளிவு மரம் பண்ணான்னு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பச்சையான ஒரு ஒளிவு மரம், நான் காய்ந்து போன ஒளிவு மரம் அல்ல, இலை உதிர்ந்து இருக்கிற ஒரு ஒளிவு மரம் அல்ல. தேவன் ஆலயத்தில் நான் பச்சையான ஒரு ஒளிவு மரம், ஒரு பச்சை செழிப்பான ஒரு ஒளிவு மரம், ஆசீர்வாதமான ஒரு ஒளிவு மரம். நான் தேவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம், நான் இந்த ஜனங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான பாத்திரம் நான். அல்லேலூயா. அப்ப நீங்க நானும் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக, ஒரு செழிப்பான ஒரு பச்சையான ஒரு ஒளிவு மரமா நீங்க நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கால வேளையில நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஆமென். இந்த ஆலயம், எனக்கு ஆலயத்தை குறித்து பேசுறோம். ஏன்னா அது உங்களோட வாழ்க்கை அடங்கி இருக்கிறது, உங்களுடைய தரிசனங்கள் அடங்கி இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றங்கள் அடங்கி இருக்கிறது, கர்த்தருடைய பலத்தக்கரமாக அதை அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு பல நேரங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இது சும்மா வந்து அப்படியே வாங்கி கொடுக்கல, எங்களோட வாழ்க்கையிலிருந்து எடுத்து கொடுக்குற ஒரு காரியம் இது. நல்லா விளங்கி கொள்ளுங்கள். ஏதோ பாஸ்டர் வந்து அப்படியே பேசுறாரு போல இருக்குது, ஏதோ தெரிஞ்சுட்டு பேசுவது அல்ல, வாழ்க்கையிலிருந்து எடுத்து கொடுக்கப்படுகிறது. நாங்களாம் அப்படிதான் வாழ்ந்தோம், அப்படிதான் இருந்தோம். ஆலயம், தேவனுடைய ஆலயத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், எந்த அளவுக்கு ஆண்டவருக்காய் ஓடுனோம், எந்த அளவுக்கு நேரங்களை ஒதுக்கினோம், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டோம், எந்த அளவுக்கு நடந்தோம், எந்த அளவுக்கு வேர்வை செஞ்சோம், எந்த அளவுக்கு பண்ணோம் என்பதை கர்த்தர் அறிவார். அதுதான் இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் பார்ப்பது. அதுதான் நான் படிச்ச படிப்போ, நான் வேலை செய்த இடமோ, எனக்கு இருக்கிற காரியம் ஒரு நாளும் நான் ஆசீர்வாதமாய் பார்ப்பது கிடையாது. தேவன் தான் எனக்கு ஆசீர்வாதம், தேவன் தான் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். தேவன் தான் இன்னைக்கு நான் சொல்ல முடியும், நாங்களும் ஒரு பச்சையான ஒரு ஒளிவு மரத்தை போல ஆலயத்தில் காணப்படுகிறோம். ஏன்? அது பின்னாடி எப்படி எங்களை இப்படியே ஆண்டவர் மாற்ற முடிந்தது? ஆலயத்தில் வளர்ந்தோம், தேவனுடைய வார்த்தையில வளர்ந்தோம், ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்ந்தோம். ஒரு கமிட்மெண்ட் பண்ண ஆலயத்துல சரியா இருப்போம். ஒரு கமிட்மெண்ட், சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை கமிட்மெண்ட் பண்ணி இருப்போமே, ஆனா நான் பண்ண மாட்டேன், பாஸ்டர் பண்ணிடுவார் என் மேல, அண்ணன் நீங்க தான் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். ஒரு சின்ன கமிட்மெண்ட் எனக்கு நேரம் வந்தது, கமிட்மெண்ட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். அந்த கடைசி வரைக்கும் செய்வோம். எவ்வளவு நாள் சர்ச்சுக்கு இருப்போமோ அவ்வளவு நாள் செய்வோம். எவ்வளவு நாள், எத்தனை வருடங்கள் நாங்கள் இருப்போம், அத்தனை ஆண்டுகள் அப்படியா செய்தோம். அப்படிதான் பண்ணுவோம், அப்படிதான் போடுவோம். வேலைக்கு போயிட்டு வருவோம், எங்கேயோ அம்பத்தூர்ல வேலை, அங்கிருந்து வந்து உடனே சட்டையை கேட்ல கையில போட்டு இங்கிருந்து ஓடு, எங்கேயோ கலைநகர் ஓடுவோம். ஓடி போய் அங்க ஒரு சின்ன ஒரு கேஸ்ல போயிட்டு பேசணும், பஸ் கிடைக்காது. எவ்வளவு பிரயாசங்கள்லாம் எடுத்தோம் என்பதை கர்த்தர் அறிவார். ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஆலயத்தை முக்கியத்துவம் கொடுப்பது நத்திங் பட் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஓடுவது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அதுதான் ஆலயத்துக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவமாய் பார்க்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள அந்த கமிட்மெண்ட் இருக்கணும்.
தேவன் ஆலயம், தேவன் ராஜ்யத்துக்கான ஆலயத்தின் மூலமாக தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். நானா போய் கட்டிடுவேன், நானா போய் செய்திடுவேன் அல்ல. தேவனுடைய ஆலயத்தின் மூலமாய் தேவனுடைய பலத்தை கட்ட அடங்கி இருக்கும் போது அப்படியே உங்களை நடத்துவார். தாவீது சொல்றேன், நான் அப்படிதான்ப்பா வளர்ந்தேன். எனக்கு ஆண்டவர் தான், அந்த பிரசனத்தை விழுந்து கடப்பதை நான் விரும்புவேன், அவனுடைய ஆலயத்தை கடப்பதை நான் வாஞ்சிக்கிறேன். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார். ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாவீது எந்த சங்கீதத்தை சொல்லியிருக்காரு நமக்கு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரு. அவர் யார் வளர்த்தா? தாவீது. கடவுள் வளர்த்தார். ஒரு அம்மா பார்த்த மாதிரி சொல்லியிருந்தாலும் அவர் சொல்றாரு சங்கீதத்துல, என் தகப்பனும் தான் என் கைவிட்டாங்க போல இருக்குது. என்னை அசட்டையா எண்ணினாலும், கவுண்ட்ல நான் இல்லைன்னு சொன்னாலும், ஆண்டவருடைய கவுண்ட்ல நான் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கண் பார்வையில நான் இருக்கிறேன். இதுதான் தாவீதுடைய வாழ்க்கை. அப்படி ஆண்டவர் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தான் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் பண்ண பொறுப்புல உண்மையா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக எஸ் லார்ட் நான் இப்படியா இருக்கிறேன், எடுத்த கமிட்மெண்ட்ல சொன்ன வார்த்தையில செய்ய நினைச்ச காரியங்கள்ல கன்ஃபஸ் பண்ண காரியம் இன்னைக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். நீ ஒரு பச்சை மரம், நீ தேவனுடைய ஆலயத்தில் வெளியேறப்பட்ட தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய பச்சையான நீ ஒளிவு மரம் என்பது சந்தேகமே கிடையாது. நீ உண்மையாவே பச்சையான ஒரு ஒளிவு மரம் நீ. ஏன்னா நீ அப்படியே வாழ்க்கை ஆலயத்தில் விதைக்கப்படும் வாழ்க்கை அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, உடைய பிரயாசங்கள் அப்படியே இருக்கிறபடினாலே நீ ஒரு பச்சையான ஒளிவு மரம் இல்ல. அப்படிலாம் இல்ல. இதெல்லாம் நேரம் என்ன சொல்ல நேரத்தை செய்வோம், நேரம் பண்ண மாட்டோம். நாங்களாம் அப்படிப்பட்ட வெரி பிஸி. நான் சொல்லுவேன் எப்பவுமே, பிஸியா இருக்கிற ஆட்களை ஆண்டவர் மதிப்பதே கிடையாது. நான் பிஸியா இருக்க சொன்ன ஆண்டவர் மதிக்க மாட்டார். எப்படி ஆண்டவர் மீறி என் வாழ்க்கை நான் பிஸியா கிடைக்கவே முடியாது. நான் பிஸியா இருந்தா அவங்க போஷிக்க முடியாது. வேற ஒரு விஷயம் பிஸியா போயிட்டு இருந்தான். உன்னோட வாழ்க்கை அதுதான், உன்னோட வாழ்க்கை அதுதான். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள இருப்பீர்களே ஆனால், தேவனுக்கு சில காரியங்களை செய்வீர்களே ஆனால், நீங்க பச்சையான ஒரு வடிவமாக தேவனுடைய பார்வைக்கு ஆலயத்தில் நீங்க நடத்தப்பட்டவர்களாக இருக்கவே ஆனால், நீங்க எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளாக நீங்க உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள், எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள் வாழ்கிறீர்கள், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய லைஃப்க்கு அவருடைய ராஜ்யத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க உங்களுடைய நேரங்களை, உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிட்டு இருக்கிற யோசித்து பாருங்களேன். தாவீது சொல்றாரு, நான் ஆலயத்துல தான் தங்கியிருப்பேன். நான் ஆராய்ச்சி கொண்டு வர தெரியல. இவனுடைய ஆலயத்துல ஆராய்ச்சி பண்ணுவாராம் தாவீது. நீங்க ஆராய்ச்சி பண்ணும்படியே நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்திருந்தும் அப்படியே இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சேர்ச்சி வர முடியல. ஒரு பார்த்து சொல்றாரு, ஐயா தயவு செய்து ஆலயம் திறந்திருக்கும் போதே சேர்ச்சுக்கு வாங்கலாம். ஐயா வருந்துரு, ஆலயம் திறந்திருக்கும் போதே நீங்களா சேர்ச்சுக்கு வந்து உட்காரலாம்ல. அடுத்த நாட்கள் என்ன நடக்கும் தெரியல, அடுத்து என்ன கொண்டு வருவாங்கன்னு தெரியல, சூழ்நிலை என்னவாய் போகும் தெரியல. இன்னைக்கு சபைகள் திறந்திருக்கும் போது நீங்க வந்து உட்காரலாம்ல. பாருங்கள் நம்மள எந்த காலகட்டங்கள்ல இருக்கிறோம். தாவீது சொல்றாரு, அவர் சொல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒரு ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன். அந்த ஒளிவு மரத்துல சில காரியங்கள் நான் சின்ன சின்ன காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒளிவு மரம், அந்த ஒளிவு மரத்தோட எண்ணெய் எதற்காக வேறு பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒளிவு மரம்னு சொல்லும் பொழுது அதுல இருந்து எடுக்கப்படுகிற எண்ணெய்கள் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே வேதத்தை வாசித்து பார்க்கும்போது, இன்னைக்கு சாமுவேல் கூட ஆண்டவர் பேசுகிறார், நீ போய் சவுலை அனாய்ட் பண்ணு, அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி பேசுகிறார். அவரை கையில கொப்பை எடுத்துக்கொண்டு அது என்ன ஆயில் கேட்டீங்கன்னா, இந்த ஒளிவு மரம் அதில் பிழிந்தெடுத்த ஆயில். இது ரொம்ப தேவனால விசேஷமாய் பார்க்கப்படுகிற ஒரு எண்ணெய். அதிலிருந்து எடுத்த எண்ணெயை ராஜாவாய் அனாய்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த இந்த ஆலயத்துல ஒரு ஒளிவு மரமாய் இருக்கணும்னு சொன்னா, நீங்க தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும். எப்படி இந்த எண்ணெய் நமக்கு கிடைத்தது? வேதம் சொல்லுகிறது, வேதம் நாம் பார்க்க முடிகிறது. என்னைக்கு இயேசு கிறிஸ்து அன்றைய கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சம்பாதித்ததன் நிமித்தமாய் பரிசுத்த ஆவியானவர் சபைகளை ஊற்றப்பட்டிருக்கிறார். அவர் அடிக்கப்பட்டு அவருடைய சரீரங்கள் பிற்கப்பட்டு அவருடைய சரீரங்கள் பிழிக்கப்பட்டதுனால, கல்வாரி சிலுவையில் அத்தனை பாடுகள் பட்டதுனால இந்த பரிசுத்த ஆவியானவர் எண்ணெயாய் பொழிந்தள்ளப்பட்டிருக்கிறார் சபைகளுக்கு. ஒவ்வொரு பர்சனல் லைஃபுக்கும் அவர் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த ஒளிவு மரம் என்று சொல்லும் பொழுது
அதிலிருந்து வந்த அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கப்பட்ட அந்த ஆயில் ஒரு அபிஷேகம் நிறைந்ததாய், அதன் மூலமாக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார்கள். இன்னைக்கு நீங்க நானும் தேவனோட ஆலயத்துல ஒரு ஒளிவு மரமா இருக்க வேண்டுமே, ஆனால் முதலாவது தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, அபிஷேகம் பெற்றவர்கள் தான் இங்க மாத்திரம் இல்ல, அங்கேயும் பச்சையான ஒரு ஒளிவு மரத்தை போல் இருக்கும். தாவீதுக்கு ஆசை. சங்கீதம் 26 கடைசி வசனத்தை வாசிக்கும் என்ன சொல்றாரு அவரு? நன்மை கிருபை என்னை தொடரும் ஜீவன நாட்கள் எல்லாம் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டுல அந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. எந்த இடம்? பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு. நித்திய நித்தியமாய் நான் அங்க இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இங்க பச்சையான ஒரு ஒளிவு மரமா இல்லைன்னு சொன்னா நம்ம அங்க எப்படி போய் நீடித்த நாட்களா அங்க அப்படி அங்க அவருடைய வீட்டை நம்ம நிலைத்திருக்க முடியும்? இன்னைக்கு நம்ம ஒரு வேலை பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றிருக்கலாம். ஆரம்ப நாட்கள்ல இருந்த அந்த ஃபயர் இன்னைக்கு இருந்தா சந்தோஷம். இன்னைக்கு கூட வாழ்க்கையில் இருந்தால் ரொம்ப 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 சந்தோஷப்படுவார் ஆண்டவர். இன்னைக்கு அந்த ஒரு ஃபயர் இல்லாம, அந்த ஒரு அனாயிட்டிங் இல்லாம, என்னைக்கோ பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியினால் இன்னைக்கு நான் வண்டியை ஓட்டுவேன்னு சொன்னா, அன்னைக்கு ஒரு மரமாய் கர்த்தர் நட்டது உண்மைதான். ஆனா இன்னைக்கு பச்சையான ஒளிவு மரம் அல்ல, இன்னைக்கு காய்ந்த இலை உதிர்ந்த ஒரு மரமாய், ஓரங்கட்ட ஒரு மரமாய் வேதம் சொல்லுகிறது. அப்படி காய்ந்த மரங்கள், கனி கொடுக்காத மரங்கள், அது பக்கத்துல அவன் கோடரியை வைத்திருக்கிறாராம் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா பச்சையான மரத்துக்கு கோடரி வைக்கப்படுவது கிடையாது. கனி நிறைந்த மரத்துக்கு கோடரி வைக்கப்படுவது கிடையாது. எந்த மரம் கனி கொடுக்கலையோ, எந்த மரம் பச்சையா இல்லையோ, பிரயோஜனமற்றதாய் காணப்படுகிறதோ அந்த மரங்கள் வெட்டி போடப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலங்களில் கூட நல்லா விளங்கிக் கொள்வோம். நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். நீங்களுடைய வாழ்க்கையில் இந்த அபிஷேகத்துக்காக எந்த அளவுக்கு நீங்கள் பிரயாசம் எடுக்கிறீர்கள், எந்த அளவுக்கு அபிஷேகத்தை நாடுகிறீர்கள், எந்த அளவுக்கு பரிசுத்தாவினுடைய கிருபைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்தாவின் நிறைவுக்காக இன்னைக்கு காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு அனைவரோட வாழ்க்கை பார்க்கும் போது இந்த நிறைவை பார்க்க முடியல. தேவன் அபிஷேகம் தங்களுக்குள்ள இருக்கிறது வெளிப்பட மாட்டேங்கிறது. அப்படியே வாழ்கிறார்கள். அதுவல்ல, நான் இன்னைக்கு தேவன் ஆலயத்தை நாட்டப்பட்ட ஒரு பச்சையான ஒளிவரமா இருக்கிறேன். தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருக்கணும். உன்னையும் ராஜாக்களால் ஆசார்கள் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உண்மையா? ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அபிஷேகம் வெளிப்பட வேண்டும். இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இன்னைக்கு அபிஷேகம் எல்லாம் போக முடியாது. நீ நம்முடைய லைஃப்ல நல்லா விலகிக் கொள்வோம். பச்சையான ஒரு ஒளிவு மரம் என்று சொல்லும் போது தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை, அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. காத்திருந்தார்கள். அன்னைக்கு அபிஷேகத்துக்காக காத்து கொண்டிருந்தார்கள். எப்போ ஆண்டவர் நிரப்புவாரு, எப்போ இந்த அபிஷேகம் எனக்கு கிடைக்கும் காத்து கொண்டிருந்தவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நீங்க நமக்கெல்லாம் எங்க அன்னைக்கு நேரத்தில் நமக்கு அப்படியே போயிட்டு இருக்குது. இன்னைக்கும் நம்முடைய சொல்றோம் பாருங்க, இன்னைக்கு அன்றைய நேரத்தில் நம்முடைய அந்நிய பாஷைகள் அல்ல வார்த்தைகளாகவே இன்னைக்கு காணப்படுகிறது. ஆரம்ப நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை தான் இன்னைக்கும் பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருப்போமே. ஆனால் பாஷைகளை பேச வேண்டும், நவமான பாஷைகளை பேச வேண்டும். தேவனாலே தந்தரப்படுகிற அந்த பாஷைகள் நம்மளமாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வெளிவரும் அந்த பாஷை, அது பாஷை, அது ஒரு லாங்குவேஜ். இன்னைக்கு ஒரு பாஷை பேசணும், நாளைக்கு ஒரு பாஷை. அந்த சமூகத்தை உட்காரும் போது கூட வாய் என்ன பாஷைகளை கொடுக்கிறாரோ தேவன் கூட ரகசியம் பேசுகிற ஒரு பாஷை, தேவனுக்கு நமக்கும் ஆண்டவரே தொடர்புள்ள ஒரு பாஷையை பேசும்படிக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நிறைந்த தேவனை கனெக்டடா இருக்கிற ஒரு லைஃப், ஒரு அனாயிட்டடா ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் எத்தனை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும். ஏதோ இன்னைக்கோ அபிஷேகம் பண்ணப்பட்டேன், அந்த இடத்துல 1998 வருஷம் ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்னைக்கு ஆடின ஆட்டம் இருக்குதே, அது இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது. அப்படி ஆண்டவர் நிரப்பலாம். இன்னைக்கு நான் பேசுறது இன்னைக்கு 2021 ஏப்ரல் மாதத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். அநேகர்கிட்ட பேசும்போது அவசரம் அதை நினைச்சு சந்தோஷப்படுற ஆத்மாக்கள் இன்னைக்கு உண்டு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அதை நினைச்சு இன்னைக்கு கலி கூறுகிற ஆத்மாக்களே அதை நினைக்கவே கூடாது. இன்னைக்கு இன்னைக்கு உனக்கும் ஆவியானவருக்குள்ள சம்பந்தம் என்ன?
இன்னைக்கு நீயும் ஆவியானவர் எந்தப்பட்ட ஒரு இணைப்புல காணப்படுகிறீர்கள். தேவனுடைய அபிஷேகத்தை உன்னால் உணரப்படுகிறதா? தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ்கிறாயா? உனக்குள்ளா இருந்த கர்த்தர் பேசுகிறாரா? உனக்குள்ளா இருந்த கர்த்தர் உணர்த்துகிறாரா? இரண்டாவது ஒரு காரியம் காயம் கட்டுவர்கள். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, வேத வாசிக்க நல்ல சமாரியனை குறித்து சொல்லும் பொழுது, அடிப்பட்டவனுக்கு எண்ணெய் பூசி, அடிப்பட்ட இடத்துல எண்ணெய் பூசுகிறவன் இந்த பச்சையான ஒளிவு மரம். ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவன் காயம் கட்டுகிறவன், அவன் காயப்படுத்துகிறவன் அல்ல. காயப்பட்டு கைவிடப்பட்டு அதோட லைஃபை கட்டுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுவான். யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பச்சையாக ஒளிவு மரமா இருக்கிறவன், ஆவியில இருக்கிறவன், ஆவியானவர் பெற்றுக்கொண்டவன் அப்படியா இருக்கிறான். காயம் கட்டுகிற இருதயம் உள்ளவனாய் காணப்படுவான். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறவன். ஆண்டவருடைய வார்த்தை காயம் கட்டுகிறவன். காயம் நம்ம எத்தனை பேர் காயம் கட்டுறோம்? சின்ன காயத்தை பெருசாக்கி அதை சீர்பிடிக்க வைத்து சிம்பிக்காக வைத்து கையோ காலை எடுக்கப்படித்து படங்கள்லாம் நமக்கு இன்னைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. காயம் கட்டுகிற ஒரு அனுபவம். உனக்குள்ள உண்மையாக ஆவியானவர் இருக்கிறான்னு சொன்னா நீ நிற்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். உண்மையாக உனக்குள்ள அவனோட பிரசன்ஸ் இருக்குன்னு சொன்னா நீ போய் அதை நின்று பேசணும்னு சொன்னா, நீ இருந்துன்னு சொன்னா, அது வேலை ஸ்தலங்களா இருக்கட்டும், குடும்பங்களோட பசங்களோட வாழ்க்கையா இருக்கட்டும், அந்த இடத்துல சமாதானம் வரும். நான் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு வந்தவர். உனக்குள்ள இந்த ஆவியானவர் இருப்பாரே, ஆனால் நீ எல்லாருடைய காயம் கட்டும்படிக்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீ நிற்கிற இடத்துல சமாதானம் உண்டாக வேண்டும். ஒரு பீஸ் அப்படி அப்படி வரணும். அவர் காயம் கட்டுகிற ஒரு அனுபவம். அது எப்பேற்பட்ட காயமா நீங்க பேசும்போது ஆறக்கூடிய, அது மறைந்து அதை மறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இருதயமாய் அவர்களுடைய மாறுபடிக்கு நீங்கள் கொடுக்கிற வார்த்தைகள், உங்களுக்கு புறப்படுகிற வார்த்தை காயம் கட்டுகிறதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கடைசியா சொல்றேன், கடைசியா முடிக்கிறேன். இந்த ஆயில், இந்த ஒளிவு மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆயில் தேவனுடைய ஆலயத்துல நித்தமும் எரிய வேண்டும். அதுதான் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யாத்ராகம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யாத்ராகம் 27வது அதிகாரம் 20வது வசனம். குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவீராக. வேதத்தில் வாசிக்கிறோம், இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெய். அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த ஆயில் கேட்டீங்கன்னா, குத்து விளக்கு எரியும்படியா, வெளிச்சம் கொடுக்கும்படியாய், எப்பொழுதும் 24 மணி நேரம் இருந்து கொண்டிருக்கும்படியாய். என்ன ஆயில் கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால உண்டு பண்ண கொடுக்கப்பட்ட அந்த ஆயில். அது முற்றிலுமாய் அபிஷேகத்தை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதான ஒரு காரியம். அந்த ஆயில் பரிசுத்த ஆவியோட நிறைவு எப்போதுமே அந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு குத்து விளக்காக இருக்க வேண்டும். விளக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன ரொம்ப முக்கியம், என்ன ரொம்ப முக்கியம். அந்த விளக்கு எப்போதுமே எரிந்து கொள்ள இருக்க வேண்டுமே. ஆனால் தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய பார்வையில் அந்த எண்ணெய் அந்த குத்து விளக்குகளை இருக்கும் பொழுது அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய எதிர்பார்ப்பு. அணைந்து போவதற்கு இன்னைக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு இன்னைக்கு அனைவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் அணைந்து போனதாய், குளிரானதாய், இந்த பக்கமும் அந்த பக்கம் அப்படியே மிதமாய் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். வேதம் அதுதான் சொல்றது, எரிந்து கொண்டிருக்கணும்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எண்ணெய், இந்த ஒளிவு மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட இடித்து பிழிஞ்சு எடுக்கப்பட்ட அந்த ஃப்ரெஷ் ஆயில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் இருக்கும்போது தான் நம்மளால் எரிந்து கொண்டு இருக்கவே முடியும். எரிந்து கொண்டிருக்கிற மாதிரி சீன் காமிக்க முடியும் அல்ல. உண்மையாகவே என் ஆண்டவருக்கு முன்பதாக தேவனுடைய ஆலயத்துல ஒரு குத்து விளக்கா நான் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படியான ஒரு வாழ்க்கை நீ நான் வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். யாரெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்களோ அவரெல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விளக்காய் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தரிசனங்களுக்கு நேரம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நான் அப்படி இருக்கிறேன்னா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு குத்து விளக்காய் ஆடைய லைஃபை வச்சிருக்கிறாரு. எதற்காக ஆலயத்தில் வைத்திருக்கிறார்னா, அந்த விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு அதை நான் சாக்கிரதை உள்ளவனாய் என் விளக்கை எரித்துக் கொள்வதற்கு, நல்லா எரிவதற்கு, ஹல்லேலூயா, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுப்பதற்கு, மலைகள் இருக்கிற ஒரு பட்டணமாக இருப்பதற்கு,
வெளிச்சம் கொடுக்கிறதற்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வெளிச்சம் இருக்குது, என்ன பண்றோம், சில காரியங்கள் இருக்குது, சில அபிஷேகங்கள் இருக்குது, சில கிருபைகள் இருக்குது. விளக்கை கொளுத்தி எங்க ஒழிச்சு வச்சுக்கிறோம்? நல்லா வசனமா சொல்றாங்க, ஒளித்து வைத்துக் கொள்கிறோம். நல்ல விளக்கு இது. வெளிச்சம் கொடுக்க வேண்டிய விளக்கை தண்டின் மேல் வைப்பதற்கு, ஆலயத்தில் வைப்பதற்கு, அநேகருக்கு வெளிச்சம் உண்டாக வைப்பதற்கு, தண்டின் மேல் வைப்பதற்கு பலன் இல்லை. விளக்க கொளுத்தி ஒளித்து வைச்சுன்னு சொன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? அதான் சொல்றாரு, விளக்காய் இருக்கிற உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற மூலமா அன்னைக்கு இந்த வெளிச்சத்துக்கு வரணும், இயேசு அன்றைக்கு வரணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட உங்களை என்னையும் அழைத்திருக்கும் போது, பல கிருபைகளை கொடுத்திருக்கும் போது, அபிஷேகம் கொடுத்து கூட வீட்டில் ஒழித்து வைத்துக் கொள்வதற்காக ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் கொடுக்கல. வேற ஒரு காரியங்களை போய் சிக்கிக் கொள்வதற்காக, பிழைப்பு கடுத்த அலுவலில் போய் சிக்கிக் கொள்வதற்காக கர்த்தர் எனக்கு இந்த வெளிச்சத்தை கொடுக்கல. தண்டின் மேல் வைக்கும்படியாய், வெளிச்சம் உண்டாகும்படியாய், ஒரு தண்டின் மேல் வைக்கப்பட்ட ஒரு விளக்காய் நீங்க நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். எரிகிற விளக்காய் நீங்க நானும் இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை நீங்க போக்கடிக்காதபடிக்கு காத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு நாளைக்கு எரியும் நினைக்கிறீங்க? ஒழித்து வைத்து பாருங்கள். நல்லா எரிகிற விளக்கு ஒரு பெரிய டப்பா போட்டு மூடி பாருங்கள். எவ்வளவு நேரம் உள்ள எரிஞ்சிட்டு இருக்கோம்? எவ்வளவு நேரம் எரியும்? எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எவ்வளவு நேரம் எரியும்? கொஞ்ச நேரம் எரியும். ஏன் எரிய மாட்டேங்குது? எண்ணெய் இல்லை, அவரோட சுவாசம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அது தன்னை மறைத்துக் கொள்ளும் பொழுது இருள இருக்கிறத பிடிச்சிருக்குன்னு சொன்னா கஷ்டம். ஒழித்து வைக்கிறதுக்காக ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பிரசன்ஸ் கொடுக்கல, அபிஷேகத்தை கொடுக்கல, இந்த எண்ணெயை கொடுக்கல, ஜீவனை கொடுக்கல. இந்த எண்ணெய் ஒவ்வொரு மனுஷனுடைய விளக்கை எரிவதற்காக இந்த எண்ணெய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அன்னைக்கு கல்வாரி சிலுவையில் அவருடைய சரீரம் பிக்கப்பட்டு பிழியப்பட்டு அவருடைய ரத்தமாய் வெளிவந்து இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் சபையில ஊற்றப்பட்டு இருக்கிறார் சொன்னா சும்மா கிடையாது. இந்த எண்ணெய் இல்லாமல் யாராலும் எரியவே முடியாது. நீங்க உலகத்துல எந்த எண்ணெயை ஊற்றி பார்த்து எரியாது. நமக்காக பிரத்யேகமாய் தேவனிடத்தில் வந்த அவருடைய ரத்தத்தின் மூலமாய் வந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலம் நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஆயில் இல்லாம, இந்த எண்ணெய் இல்லாமல் எந்த ஒரு வாழ்க்கையும் வெளிச்சமா இருக்கவே முடியாது. நீங்க நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா இருப்பதற்கு காரணம் நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படியே பிரகாசமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அந்த பிரகாசத்தை இன்னைக்கு நான் எழுந்து போய்விடவே கூடாது. அல்லேலூயா. அன்னைக்கு புத்தியுள்ள ஸ்திரீ அன்னைக்கு கதவு அடைக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா எண்ணெய் இல்லை. புத்தியுள்ள ஸ்திரீ உள்ள போயிட்டா, வீட்டுக்குள்ள போயிட்டா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிட்டா. ஆனால் புத்தி இல்லாத ஸ்திரீ விளக்கெல்லாம் கையில வச்சிருக்கிறான், சூப்பரா, எண்ணெய் இல்லை. எனக்கோ வச்சிருந்த எண்ணெய் பத்துடும், இந்த எண்ணெய் வச்சு உள்ள போயிடலாம். எனக்கோ பெற்றுக்கொண்ட அபிஷேகம், எனக்கோ பெற்றுக்கொண்ட வரங்கள், எனக்கோ பெற்றுக்கொண்ட அந்த அந்நிய பாஷை, எனக்கோ பேசின உறவுகள், எனக்கோ பார்த்த தரிசனங்கள், எனக்கோ தொட்டதான உணர்ந்த சில ஆவிக்குரிய அனுபவங்கள், போயிடலாம். இல்லையே, கதவு சாதுங்க. கதவு சாத்திட்டதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்கள பார்க்கவே முடியாது. கதவு சாத்தியாச்சுன்னு சொன்னா இங்க இருக்கிறவங்கள அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கவே முடியாது. மூணு தான். அதான் இன்னைக்கு அவர் பேசுறார், 10 கனிகளை குறித்து பேசுறாரு. கதவு சாத்தி விட்டார், சாத்தப்பட்டது. ஏன்? அவங்க எண்ணெயில இல்ல முக்கியத்துவம் கொடுக்காம, எண்ணெய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, உலகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, வீழ்த்திராமல், ஆயத்தமா இல்லாமல் இருந்ததுனால அவர்களால் அந்த இடத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நல்லா விலகி கொள்வோம். இன்னைக்கு நீ நானும் தேவோட ஆலயத்தில் ஒரு பச்சையான ஒரு ஒளி மரத்து போல இருக்கிறோம். அதுக்கு அடையாளம் இதெல்லாம் இல்லையே. கொஞ்சம் நம்ம லைஃப்ல இல்லாத மாதிரி இருக்குது. இன்னும் நம்மளோட லைஃப்ல ஆயில் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இன்னுமாய் நம்மளோட ஆயில ஈட்டே இல்லையே. இந்த ஆயில் எடுத்து பாருங்க. ஆயிலாக இருந்தாலும் கூட நீங்கள் எந்த ஆயிலாக இருந்தாலும் சில நேரத்தில் யூஸ் பண்ண அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த மண்டலங்கள்லாம் சேர ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? அது எந்த ஒன்றா ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஆயிலாக இருக்கட்டும், அது என்ன கூலண்ட் ஆயிலாக என்ன ஒன்றா இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷாக தான் ஊற்றிருப்போம். ஆனால் அது யூஸ் பண்ண வாழ்க்கைக்குள்ளே வர அந்த மண்டல்கள்லாம் சேர ஆரம்பிக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம்னா சரி செய்து கொண்டு இருக்க வடிகட்ட வேண்டிய காரியங்களை வடிகட்டி பூரிஃபை பண்ண வேண்டிய காரியங்களை சரி செய்து ஆண்டவர் சமூகத்தில் எல்லா சில மண்டல்கள்லாம் நீக்கி போட்டு நம்முடைய எண்ணெயை ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கொள்ள வேண்டும்.
அப்பதான் அந்த இடம் இருக்கிற ஒரு மதிப்பா இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பச்சையான ஒரு வடிவ மரமாய் அந்த சமூகத்தை நிற்பதற்கு அது நமக்கு பிரயோஜனமாய் காணப்படும். அல்லேலூயா. நம்மளாம் யாரு? ஒளிவ மரமா பச்சையான ஒளிவ மரமா? நம்ம பச்சையான ஒளிவ மரம். அல்லேலூயா. உங்களை என்னையும் ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரமாய் வைப்பதற்கு அவ்வளவு பிரயாசங்களை எடுத்திருக்கிறார். வேதனைகளா பவுல போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, நான் நீங்க சொல்ற பச்சையான ஒளிவ மரம். அவர்கிட்ட சொல்ல, நீ யாரை ஏமாத்த பாக்குற, நீ காட்டு ஒளிவ மரம் பாரு. யார் தெரியுமா? காட்டு ஒளிவ மரம். நீ ஒளிவ மரம் மாறி டூப்ளிகேட் மாறிட்டி. உண்மையான ஒரிஜினல் மரம் யார் தெரியுமா? உண்மையான ஒரிஜினல் யார் தெரியுமா? பவுல் கிட்ட சொல்லுவார், நம்மளாம் யார் தெரியுங்களா? உண்மையாக சொல்லணும்னா காட்டு ஒளிவ மரம் தான். பவுல் சொல்லுவார், ரோமர் 11 நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த அதிகாரத்தை. சுபாவத்தின்படி நல்ல ஒளிவ மரமா இருந்தவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணாரா? அந்த கலைகளை உடைத்து. ஏன் அந்த கலைகளை உடைத்தார்? நமக்காக உடைத்தார். அல்லேலூயா. அந்த கலைகளை உடைத்து ஏன் உடைக்கப்பட்டது? தேவனுடைய பிரியமல்லாத வாழ்க்கை வாழ்ந்த விசுவாசம் இல்லாதபடியினாலே, விசுவாசிக்காததுனால அவர் நமக்காக என்ன பண்ணாரா? அந்த கிளைகளை உடைத்து, உடைக்கப்பட்ட இந்த இடத்துல காட்டு ஒளிவ மரமா இருந்த நம்ம என்ன பண்ணார்? அந்த இடத்துல ஒட்ட வைத்து நம்மளை இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்? ஒளிவ மரமாய் அந்த வைத்திருக்கிறார். அந்த ஒளிவ மரத்திற்கு சாறு, அந்த அபிஷேகம் நமக்கும் வரும்படியாய், நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அப்படியா நம்மளை வைத்திருக்கிறார். நம்மளை எவ்வளவு விசேஷமானவர்கள் பாருங்க. சுபாவத்தைப்படி நம்மளால ஒளிமரம் கிடையாது. அதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களுக்கு தான் அப்படி. ஆனா நமக்கு ஆண்டவர் கிருபை வைத்து காட்டோடு ஓரமா இருந்த நம்ம என்ன பண்ணாரு? வெட்டப்பட்ட உடைச்சாரு. அந்த இடத்துல உங்களை ஒட்ட வைத்து அதற்கான பிளெஸிங்ஸ் எல்லாம் கொடுத்து நீயும் வளரணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு மாத்திரம் இல்லை, உனக்காக நான் மறுத்திருக்கிறேன், நீயும் பிளஸடா இருக்கணும். உனக்குள்ள அந்த கிளைகள் வரணும், உனக்குள்ள அந்த பச்சை பேசமான காரியங்கள் வரணும், உனக்குள்ள அந்த கனிகள் வரணும்னு சொல்லிட்டு சகல ஆசீர்வாதங்களையும் அந்த ஒளிவ மரத்துக்குள்ள ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா வடிவ மரம் தான், அந்த மாற்றமே கிடையாது. வடிவ மரம் தான். நான் பேர் வேணா பவுல் அப்படி சொல்லலாம். ஆனா எனக்கு வர அந்த ஸ்ட்ரென்த், எனக்கு நான் ரிசீவ் பண்ற ஆசீர்வாதங்கள், எனக்கு கிடைக்கிற அந்த கிருபைகள், எனக்கு கிடைக்கிற அபிஷேகங்கள்லாம் ஒரிஜினல் வேறிலிருந்து கிடைக்கிறது. நான் வட்டப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் எனக்கு கிடைக்கிறது எல்லாமே தேவனிடத்திலிருந்து, அடியிலிருந்து, ஆழத்திலிருந்து, உன்னதத்தின் அனுபவத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நானும் அப்படியே காணப்படுகிறோம். அதாவது சொன்னாங்கல்ல, அவன் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒரு ஒளிவ மரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர் சொல்லும் போது சொல்றாரு, எதை நம்பி இருக்கிறாராம்? அவர் சொல்லிருக்கான், நான் தேவனை நம்பி இருக்கிறேன். அவர் சொல்றாரு, தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய கிருபையை நம்பி இருக்கிறீங்க? எத்தனை பேர் சபத்துல அப்படி சொல்லிருக்கிறோம்? ஆண்டவரே உங்களுடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரை பேசிட்டு பாருங்களேன். ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் அதெல்லாம் பேசுவோம். உங்களுடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். அவர் நல்லா தெரியுது, தாவீதுக்கு நல்லா தெரியுது, நம்ம மேல ஆண்டவர் ஒரு கிருபை வைத்திருக்கிறார், ஒரு கிருபை வைத்திருக்கிறார். அவருடைய கண்களை நமக்கிட்ட விசேஷத்தை கிருபை வைத்து, உங்களுக்கு எனக்கு அப்படி கிருபை உண்டு. அவன் மேல ஒரு அன்பை வைத்திருக்கிறார். ஒரு இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கும் பொழுது அன்ஃபாலிங் லவ்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. தாவீது அவருடைய அன்பு மேல நம்பிக்கையா இருந்தார். அன்பு மேல நம்ம அப்படியே ஆண்டவரை பார்க்க முடியும். அவருடைய அன்பு மேல, நம்ம மேல அவர் வைத்திருக்கிற கிருபை மேல நான் நம்பிக்கையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அந்த கிருபை நம்மளை ஏமாத்தாது. அந்த கிருபை நம்மளை கைவிடாது. அந்த கிருபை இருக்குது தெரியுங்களா? உங்களை என்ன தாங்கும். நான் படுத்தேன், தூங்கின விழுத்து பார்த்தேன், நம்முடைய கிருபை என்னை தாங்கிட்டு இருக்குது. ஆண்டவரே அல்லேலூயா. நீர் என்னை தாங்கிறதுனால என்ன பண்றாங்க? சுகமாக தாங்கிட்டு இருக்கிறேன். அந்த கிருபை, அவருடைய கிருபை இருக்கு நமக்கு. இந்த கிருபெல்லாம் எப்போ நம்மளோட லைஃப்ல பெருகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்மளோட லைஃப்ல கிருபெல்லாம் பெருகணும். கிருபையில் அப்படியே வளரணும். அந்த ஆலயத்தில் நீங்கள் வளரும் போது உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஆண்டவருடைய கிருபைக்காக அதிகமாய் காத்திருந்து, ஆண்டவரே உடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க, எனக்கு உடைய கிருபை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாய் உடைய கிருபைக்காக காத்திருக்கும் பொழுது, அதிகமாய் ஜெபத்தில் இந்த கிருபை என்ற வார்த்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, நம்முடைய கிருபையே நம்பி இருக்கிறோம்ப்பா, நான் ஒண்ணுமே இல்லை, இந்த கிருபையை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய சமூகம் நம்ம அப்படியா நம்ம ஆழ்த்தும் போது
கடைசியா சொல்லி முடிக்கிறார், நீரே இதை செய்தீர். எதை செய்தீர்? டிக்ளேர் பண்றாரு பாருங்க, நீரே இதை செய்தீர். நான் இன்னைக்கு பச்சையான ஒளிவு மரமாய் விளக்கினதற்கு காரணம் நீர். உண்மையில நான் நம்பிக்கையா இருக்க பண்ணினதற்கு காரணம் நீர். நீரே இதை செய்தீர். அல்லேலூயா. நான் அப்படித்தான் பாக்குறேன். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்னென்றைக்கும் துதித்து உம்முடைய நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமா இருக்கிறது என்று சொல்லி இந்த சங்கத்தை முடிக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்று கூட தேவன் நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி நாம் செல்லுவோம்.